குருவே சரணம். நாம் தற்போது வாழும் இந்த வாழ்க்கை முறை தான் அடுத்த நாம் பிறப்பெடுக்கிறதுக்கு ஒரு அடிகோலாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதை மறுக்கவும் முடியாது. நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பூலோகத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம எதை அதிகமாக நேசித்து, அது பொண்ணாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதை நாம் அதிகமாக நேசித்து அதுதான் நமக்கு அடுத்த பிறப்பிக்கு ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றது தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் நம்ம எதை நாம் அதிகமாக நேசிக்கணும், எதை அளவோடு நேசிக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, எதை நாம் அதிகமாக விரும்ப ஆரம்பிக்கிறோமோ அதையே நம்ம அடுத்த பிறவிக்கு அடிகோலாக இருக்குது அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சி நம்ம அதை திங்க் பண்ணிகிட்ருக்கோமோ அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உள் மனசு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நம்மளை அறியாமலே அதை நம்ம செய்ய தூண்டுறோம். அப்படின்றது தான் இந்த இயற்கையின் விதி நம்மளுக்கு அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. எதையுமே ஒரு அளவோட ஒரு நிதானத்தோடு நம்ம எதுலேயுமே நம்ம ஒரு பயணம் செய்யும்போது அது நம்மளை கையை விட்டும் போகாது. அதில் நம்மளும் அதிகமாக மூழ்கி போக மாட்டோம். அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதாவது சில ஒரு கஷ்டமான காலங்கள் வரும்போது அந்த காலங்களை நம்ம ரொம்ப சங்கடப்படாமல், அதை வெறுத்து ஒதுக்காமல், அதை மனமுவந்து நம்ம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போதே அதனுடைய பாதி கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீர்ந்து போயிடும். ஏன்னா அந்த கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே அந்த மனவேதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிற மனோபாவம்னு ஒன்று இருக்குது. அதை கஷ்டம் வரும்போது நம்ம துவண்டு போய் அந்த கஷ்டத்துலேயே நம்ம உழண்டுட்ருக்கும் போது தான் அதை நம்மளை இன்னும் அதிகமாக ஆட்கொண்டு நம்மளை அது மேலும் ஒரு சிரமத்திற்குள்ளாகிறது. அந்த கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம இறை பக்தியில், குரு பக்தியில் நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடரும்போது அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒரு பாதிப்பை உண்டு பண்ணாமல் நம்ம கடந்து செல்வதற்கு அந்த இறை பக்தியும் குரு பக்தியும் நம்மளுக்கு நிச்சயமாக உதவும். அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குருராஜரும் பார்த்திங்கன்னா அவர் வாழும் காலத்தில் பெரிய செல்வந்தராக இருந்தார். எல்லாத்துக்குமே தெரியும் தான். ஒரு பரம்பரையாக வீணை வித்வான்கள் அப்படி இருந்த ஒரு பரம்பரையில் வந்த குருராஜர் அவருடைய கல்வி செல்வத்தை நம்ம யாருக்குமே நம்ம அந்த பணத்துக்காக விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவர் நின்னதுனால அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாம் போய் அந்த தாரித்ரிய தேவதை நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதையுமே அவர் மனமுவந்து வாங்கன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை காலத்தையுமே அவர் ஏற்றுக்கிட்டு அதுலேயுமே அவர் வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறார். அவருடைய வரலாறு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை படிச்சிருக்கலாம். ஒரே ஒரு துணி தான் இருக்கும் அவர்கிட்ட உடுத்திக்கிறதுக்கு. அந்த துணியிலையுமே பார்த்திங்கன்னா தச்சு போட்டுட்ருப்பார். அப்படின்ற மாதிரியான அவருடைய வரலாறு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா ஒரே ஒரு சொல்லியிருந்தார்னா இறைவன்கிட்ட ஒரு தங்க மலையவே அவருக்கு கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தர்மம், வைராக்கியம், பக்தி எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. ஞானம் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லைங்க. ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் எதையுமே யூஸ் பண்ணிக்கலை. எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பக்தர்களுக்காக, இந்த உலக சேமத்துக்காக வாழ்ந்துட்டு போன ஒரு பெரிய மகான். அவர் ஒரு பெரிய மகா குரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவருடைய பக்தர்களாகிய நாம் பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்துட்டு போன அந்த காலடி தடத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் அளவுக்கு நம்மளால் அவர்கிட்ட கூட நம்மளால் நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய உயரம் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா 4 யுகங்களில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பக்தர்களுக்கு என்னோட ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கிறார். அதில் ஒரு கடுகளவாவது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா நாம் அதிலேருந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். கஷ்டம் வரும்போது நம்ம துவண்டு போகாமல், குருமார்களை நிந்திக்காமல், கடவுளை நிந்திக்காமல், இது உங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அதையுமே அந்த கஷ்டத்தையுமே அவர் எப்படி ஒரு மனமுவந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாரோ
அதே ஒரு மனப்பக்குவத்தோடு அந்த ஒரு விஷயங்களை நாமளும் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும்போது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து தாங்கிக்கக்கூடிய ஒரு மன வலிமை வந்து நம்மளுக்கு நிச்சயமாக வந்து குருராஜர் கொடுப்பார். நாம் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போதே எது கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுங்க குருராஜான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கிட்ட போய் எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அப்படி அந்த மாதிரி நம்ம அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். நம்ம வந்து இந்த ஒரு லௌகீக வாழ்க்கைக்கு வந்து பணம், பொருள் எல்லாமே நம்மளுக்கு தேவை தான். அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. பட் இருந்தாலும் அது அதிகமாக போனாலும் அது நம்மளுக்கு ஒரு ஆபத்தில் உண்டு பண்ணும் அப்படின்றது நிறையா பேரோட வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம், கேள்வியும் பட்டிருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு எது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவர் நிச்சயமாக வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பார். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எந்த விதத்துலேயுமே வந்து கஷ்டகாலங்களில் வந்து நம்மளுக்கு துவண்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு அவருடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நிச்சயம் அவருடைய பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் உண்டு. அதனால் வந்து அவரை நம்பி அவர் சென்ற வழியில் நாம் செல்லணும். அதுவே வந்து அதுதான் நம்மளுடைய ஒரு இந்த தர்மம் அப்படின்றது வந்து நானும் நினைக்கிறேன். நமது குரு வந்து நமக்கு கொடுத்த அந்த ஒரு உன்னதமான அந்த ஒரு புனிதமான அந்த ஒரு பீடத்தை வந்து அலங்கரித்து அதையும் வந்து எந்த விதமான ஒரு துன்பங்களுக்கும் வந்து இடம் கொடுக்காம அந்த உலக சேமத்துக்காக வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையுமே செய்து தேச சஞ்சாரம் செய்து இந்த உலகத்துக்காக வந்து வாழ்ந்துட்டு போன மகா குரு நம்ம ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் நடத்திய மகிமைகள் வந்து எண்ணில் அடங்காது. அதாவது வந்து கடல் அளவில் வந்து அவருடைய செய்த மகிமைகள் எல்லாமே. ஆனால் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு அவருடைய மகிமைகள் எல்லாமே தெரியும். அதனால் வந்து அவருடைய துன்பங்கள் எல்லாம் கலைக்க வந்த மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொன்னால் நம்மளுக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சிறுவன் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் வந்து வந்துட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதம் பிடிச்ச யானை ஒன்று வருது, துரத்திட்டு வருது அந்த சிறுவனை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் ஒன்று அவனை துரத்திட்டு வருது. அந்த யானைக்கிட்ட இருந்தும் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்தும் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அப்போது வழியில் இருந்த ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறை வந்து அவன் பார்க்காம ஓடிடுறான். தாண்டும்போது வந்து பார்த்திங்கன்னா தாண்டும்போது அந்த கிணத்தை பார்க்குறான். அப்போ வந்து கிணத்துல விழுக போகிறோமேன்னு சொல்லிட்டு கிணத்தில் பக்கத்தில் இருந்த அந்த ஒரு மரக்கிளையை பிடிச்சி மேலே தொங்கிட்டு இருக்கும்போது அந்த கிணத்து பகுதியில் வந்து விஷப்பாம்புகள் எல்லாம் வந்து சுற்றிட்டுருக்கு. அப்போ வந்து மேலே வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கம் ஒரு பக்கம் நிற்கிது, யானை நின்றுருக்கு. அவன் அந்த மரத்தில் அந்த கிளையை தொங்கிட்டு இருக்கிற கிளையை வந்து பார்த்திங்கன்னா எலி ஒரு பக்கம் வந்து அப்படியே கொறிச்சிட்ருக்கு. ஆக மொத்தம் மரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் அவன் தொங்கிட்டு இருக்கிற மரத்துலேருந்து ஒரு தேன் கூடு ஒன்று 2 சொட்டு தேன் வந்து அவனுடைய நாக்கில் விழுந்தது. அந்த தேனை வந்து அவன் சுவைச்சு அதை ரசித்து ஃபீல் பண்ணி அதை ரொம்ப இனிமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்ருக்கான். உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையை வந்து அவன் மறந்து அந்த ஒரு தேனை வந்து அவன் திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏங்க ஆரம்பிச்சிட்டான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பன் இடையில வந்து அவனுக்கு வந்து அறிவுரை பண்ணி அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து சொல்கிறான். அதையுமே வந்து அவன் பொருட்படுத்தலை. அவனுக்கு வந்து அந்த தன் உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தாலும் அதை வந்து அவனுக்கு அந்த தேன் வந்து அவனை அதை மறக்கடிச்சிட்டது. அந்த 2 சொட்டு தேன் வந்து அவ்வளோ இனிமையாயிருச்சு அவனுக்கு. அந்த மாதிரி தான் இந்த கதை வந்து இதில் அந்த சிறுவன் தான் வந்து நம்ம எல்லாருமே. அந்த நண்பன் தான் வந்து நம்ம குரு. என்ன தான் வந்து நம்ம இந்த 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 ஒரு கஷ்ட காலங்களில் வந்து நம்ம வாழும்போது சின்ன சின்ன இன்பங்கள் தான், அந்த சிற்றின்பங்கள் எல்லாம் வரும். நாம் அந்த பிறவி கடலை கடக்கிறதுக்கு பட வேண்டிய துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து தாங்கிக்கிறதுக்கான ஒரு மன வலிமையே நம்ம இறைவன் நம்மளுக்கு பக்தி நம்மளுக்கு கொடுத்தாலும் நாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையே உழன்று அதையே நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால குரு நமக்கு செய்கிற அந்த ஒரு உதவிகளையும் அவர் நமக்கு செய்கிற அனுகிரகத்தையும் நம்ம சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். அதுதான் வந்து நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்றது தான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். குருராஜர் வந்து அவருடைய வாழும் காலங்களில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார்.
அதாவது கடவுள் மேலே வந்து பார்த்திங்கன்னா குருட்டு பக்தி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தன்னை வந்து பெருமை அடிச்சுக்கிட்டு தான் தான் வந்து சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பட்டை அடிச்சிட்டு இருக்கிறவங்கள வந்து நம்பாதீங்க, அவங்கள நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்கிறார். அதாவது பகவான் மீது நிபந்தனையற்ற பக்தி வையுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்போ அதை தான் நாமளும் வந்து ஃபாலோ பண்ணணும். குருராஜர் சென்ற காலடி தடத்தில் நாம் பயணம் செய்யும்போது நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இன்னல்களும் இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு பாதையில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இடையூறுகள் இருக்குது, என்ன ஆபத்துகள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் குருராஜர் பயணம் செஞ்ச வாழ்க்கையில் நம்ம போகும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த வழியில் போனாலும் அதில் எந்த விதமான இடர்பாடுகளும் எந்த விதமான இன்னல்களும் இருக்காது. நம்மளுடைய குரு நமக்கு காட்டிய பாதையில் நாம் சென்று நம்மளோட வாழ்க்கையை வந்து வளமாக்குவோம். குருராஜர் அறியாத விஷயங்களை ஒன்றும் நாம் அறிய போகிறதில்ல, அவர் பார்க்காத விஷயங்களை நாம் பார்க்க போகிறதில்ல. ஆகையினால் குருவின் மீது நம்பிக்கை வைத்து பூரண சரணாகதி செய்து நடப்பது அனைத்தும் குருராஜா உங்கள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுடைய பார்வைக்கு உட்பட்டு தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த வாழ்க்கையை வந்து அவர் வசம் ஒப்படைச்சிட்டு நம்ம அவருடைய பாதையில் நம்முடைய பாதையை நம்ம கொண்டு போகும்போது நிச்சயமாக எந்த விதமான ஒரு இன்னல்களும் இடையூறுகளும் இருக்காது. அப்படியே வந்தாலும் அதை நாம் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த இடையூறுகளையும் இன்னல்களையும் வந்து நம்ம வந்து கடந்து செல்வதற்கு குருராஜரினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயம் உண்டு. நாம் செய்ய வேண்டியது அவர்கிட்ட அந்த சரணாகதி பக்தி ஒன்று மட்டும்தான். கஷ்டம் என்னதான் வந்தாலும் அவர்கிட்ட வந்து நம்ம சரணாகதி பண்ணி இதுவும் உங்களுடைய செயல்தான் சொல்லிட்டு எனக்கு அந்த கஷ்டத்தை தாங்கிக்கக்கூடிய மன வலிமையையும் அந்த பக்குவத்தையும் தைரியத்தையும் கொடுங்க குருராஜா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அதற்குண்டான ஒரு வழியை ஒரு சொல்யூஷன் வந்து நிச்சயமாக அவர் கொடுப்பார். அவருடைய பக்தர்களாய அவர்களுடைய சீடர்களையும் என்றைக்கும் அவர் கைவிடுறதில்ல. அவங்க கஷ்டப்படுறத அவரை பார்க்குறத விரும்புகிறதும் இல்லை. இதுதான் வந்து உண்மையான ஒரு செயல். நீங்கள் அவரை நம்புங்க, அவருடைய காலடியில் சரணாகதி பண்ணுங்கள், எல்லாமே நல்லதுக்கே நடக்கும். கஷ்டம்னு வந்தாலும் தோண்டு போகாமல் குருராஜா நீங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு வந்து வழி நடத்தணும், எல்லாமே உங்களுடைய பார்வையின் கீழ் தான் நடக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் பூரணமாக வந்து சரணாகதி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வழியை அவர் நிச்சயமாக காட்டுவார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். பக்தி என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது. பகவானே உனதருளில் என் உயிரும் அசைகிறது. பகவானே உனதருளில் என்